சுவிஸ் அரசாங்கம் வந்து ரகசியம் பேணப்பட வேணும்ன்ற ஒரு கருத்தை வந்து எனக்கு ஆரம்பத்திலே வந்து சொன்னேன். சுமந்திரன் வந்து கதைக்கிறதுக்கு தயார், ஆனால் அவர் அதை ரகசியமாக செய்ய விரும்புகிறாருன்னு சொன்ன இடத்துல வந்து நான் சொன்னான் வந்து எங்களுக்கு அது விருப்பம் இல்லை. சரி, அப்போ அவங்கள்ட்ட சரி அந்த முயற்சி தான் தற்பொழுது இந்த வடிவத்தில் முன்னெடுக்கப்படுகின்றதா சட்டத்திறனிகள் ஊடாக சுவிஸ் தூதரகத்தினுடைய முயற்சி? அதற்கும் இதற்கும் எந்த வகையிலும் தொடர்பு? சட்டத்திறனிகளில் வந்து அவை அந்த கோணத்தில் வந்து செயல்படுறாங்கன்னு நான் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன். ஆனால் சட்டத்திறனியல் சங்கம் வந்து அழைப்புதல் விடுறதுக்கு வந்து இணங்கினது, தமிழரசு கட்சி இணங்கினது வந்து சுவிஸ் அரசாங்கத்துடைய முயற்சியை வந்து ஆரம்பித்ததுக்கும் வந்து ஒரு நோக்கத்துக்காக, அதாவது சிவில் சமூகத்தோட முன்னெடுக்கப்படுற ஒரு அதாவது தமிழ் மக்கள் தாங்களாகவே விரும்பி கலந்தாலோசித்து வெளிப்படைத்தன்மையாக வந்து எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை முழுமையாக பூர்த்தி அடையக்கூடிய ஒரு ஆவணம் ஒன்றை தயாரிக்கிறத குழப்பணும்ன்றதுக்காக வந்து அவங்க விரும்பக்கூடும். ஏன்னா அதால தான் இன்றைக்கும் வந்து அதை வச்சு கொண்டு வந்து குழப்ப பார்க்கிறோம். சரி, இப்போ